படத்தில் வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் ஏமாத்துறாங்களே, பொய் கேஸ் போட்டு அஜித்னு ஒருத்தர் ஏமாற்றி சாவச்சாங்களே, அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நம்ம தடுக்கணும், நம்ம நாடை நம்ம தான் காப்பாற்றணுன்றது அவர் வந்து இந்த படத்தில் சொல்கிறது வர்றாருண்ணா. இதுலேயும் பைக்கெலாம் ஓட்டியிருக்காரா? பைக்லாம் ஓட்டியிருக்காரா, தூக்கி சாப்பிட்டு இருக்காருண்ணா அண்ணன். திரும்ப கேஸ் வராரா? பைக் ஓட்டிக்கிறாரு அதெல்லாம் வராதுண்ணா. நாங்கள் இருக்கோம், நாங்கள் விட மாட்டோம் அவரை. என்ன பண்ணுவீங்க? நாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்போண்ணா இனிமேட்டு. ஹீரோவா எப்படி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் படம்? நல்லா தானே பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரொமான்டிக் சீன் அவ்வளோ இல்லை, ஆனால் அப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி போகுது, செகண்ட் ஹாப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாப் விட செகண்ட் ஹாப் தான் சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் போனதே தெரியல, பட்டுன்னு முடிச்சிட்டாங்க இன்டர்வல்னு. செகண்ட் ஹாப் சூப்பராக போச்சு. இது ஃபேன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணுற படமாக இருக்குமா? இல்லை, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற படமாக இருக்கும். நல்லா இருக்கு படம். திரும்ப கேஸ் வாங்குவாருன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, எதுவுமே வாங்கலாம் மாட்டாருண்ணா, கவலைப்படாது. காமெடியாக இருக்கா சீரியஸாக போதா படம்? சீரியஸாக போகுதுண்ணா படம். ரொம்ப காமெடி சீனே இல்லை, சீரியஸாக தான் போகுது. கூட ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாரும். பாட்டுலாம் நல்லா இருக்கா? பாட்டெலாம் நல்லா தான் எந்த இருக்கு. பாட்டு பிடிச்சிருக்கு? எனக்கு லவ் சாங் ஒன்று வந்திருக்கு, அது பிடிச்சிருக்கு. பாடத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வந்து படம் பார்க்கலாம். லாக்அப் டெத்தை பற்றி ஒரு சின்ன கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கடை. டேரக்டர் மேலே நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க படம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அந்த படம் பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப படம். நல்லா பண்ணியிருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் கற்றுப்பாரு. ஃபர்ஸ்ட் டைமில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டா இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படமே இல்லை நடக்கலன்ற மாதிரி அது படம் வெளியவே வரலையே, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அடுத்த படம் வந்திருக்குல்ல, ஸோ அதை தான் நம்ம பேசணும். புரியுதுங்களா இல்லையா? படம் சீரியஸாக இருக்கா, ரொம்ப காமெடியாக போகுதா? காமெடியும் இருக்கு, ஒரு சில காமெடிலாம் இருந்துச்சு. நாங்கள் சிரிச்சோம், நல்லாவே சிரிச்சோம். ஓரளவுக்கு சீரியஸாகவும் இருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட், லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிடிஎஃப் ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடுற படமா இருக்கு? இல்லை, டிடிஎஃப் ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடாம இல்லை, தமிழ்நாடு மக்கள் எல்லாமே கொண்டாடுவாங்க. எப்படி சொல்றது, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு. கொஞ்சம் லாக்அப் டேட் பற்றி கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி நல்லா இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி போடலாம். கிஷோர் சொல்லவே சூப்பராக நடிச்சிருக்காரு. கிஷோர், அபிராமி மேம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் பக்காவா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? படம் உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. எப்படி இது ஃபேன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? ஃபேன்ஸ் மட்டும் அந்த மாதிரி இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை. சொசைட்டில வந்து யார் வேணா வந்து பார்க்கலாம். ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மெசேஜ் மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? கதையை சொல்லிடலாமா? சொல்லுங்க. என்னன்னா ஒரு இது நடக்குது. இப்போ இந்த நம்ம ரேண்டமாக போய் மாட்டிப்போம்ல, நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் போய் மாட்டிப்போம்லாம். அந்த மாதிரி இவர் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில் வராரு, அதுக்கு நம்ம இந்தியனோட லா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதை தான் மெயினாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பைக்கெலாம் ஓட்டியிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதனால அதெல்லாம் எதுவும் நடக்காது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் நடக்காதுன்ற மாதிரி இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைண்ணா. நல்லா தானே இருக்கு படம், நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க. காமெடியாக இருக்கா இல்லை சீரியஸாக போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஜோவலாக அந்த நம்ம லவ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்சிட்டிவாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற மாதிரி தெரியாத நல்லா பண்ணியிருக்கா? அப்படியா? நல்லா தானே பண்ணியிருக்காரு, ஓகே தான். கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க படத்தில்? அந்த அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லைண்ணா. இன்ட்ரோல் போர்ஷன் எப்படி இருந்தது? இன்ட்ரோலில் தான் ஒரு சீக்வன்ஸ் வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் இன்ட்ரோல் முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் அவ்வளோதானான்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு, அக்செப்டபுளாக இருந்துச்சா? ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் லாக்அப் டெத்தில் இறந்துருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கிஷோர் இருக்காங்க, அபிராமி இருக்காங்க, அவங்க எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையில நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ தவிர்த்து வேறு யார் ஸ்கோப் இருக்கு படத்தில்? ஹீரோ தவிர்த்தா சொல்ல தெரியல. ஹீரோயின் தேவையா படத்துக்கு? தேவைதான். நல்லா தானே இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த ஜோவலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் உள்ளே போயிட்டாங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. புரியல. படம் டோட்டலாக ஓவராலாக செம்ம வேறு லெவலில் இருக்குது. ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த லாக்அப் டெத்த சீனை பேஸ் பண்ணி தான் ஆக்டர் இது பண்ணாங்க. மறுபடியும் அவர் இன்னும் நிறைய படம் மூவி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரொமான்ஸ் நிறைய கொடுத்துருக்கலாம். ரொமான்ஸ் அவருக்கு சூப்பராகவே வருது, பட் இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொமான்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். படம் நல்லா இருக்குங்க. லாக்அப்பில் வந்து இந்த இது சாவடிக்கிற இதுதான் மெயினாக கதைக்கு உள்ளது. அதை ஒரு நல்ல தீர்ப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே அதுமாரி கிடைக்கல, ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க.
ஆ எல்லாம் நல்லா இருக்கு. ஆ சூப்பராக இருக்குது எல்லாமே. ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃபோட உண்மை சம்பவம் மாதிரியே அது நாட்டில் எப்படி நடக்குதா அதை பேஸ் பண்ணி எடுத்தது மாதிரி நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் டெஸ்ட் மேலே டெஸ்ட் வந்துச்சு. புரியல. பார்க்கலாம், நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் காவல்துறை நல்லா இருக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பே காவல்துறை தான். அவங்களே இந்த மாதிரி நடந்தால் மக்களுக்கு என்ன இருக்குண்டா. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஃபேமிலியும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. ஐபிஎல் தான் நல்லா இருக்குதுண்ணா. கதை என்ன, தேவையில்லாத ஒரு அப்பாவிய குற்றவாளி ஆகுறாங்க. இதுதான் பணம் இருக்கிறவன் தப்பிச்சிக்கிறான், பணம் இல்லாதவன் மாட்டிக்கிறான். நல்லா தான் பண்ணியிருக்கிறாப்புல, சூப்பராக இருக்கு. புதுமுகம் மாதிரி தெரியல, பழைய ஆள் மாதிரி இருக்கிறார். நல்லா இருக்குதுங்க, பார்க்கலாம் சார். ஒரு பசங்க வராங்கண்ணா, பேச நல்லா தானே இருக்குது, பிடிச்சிருக்குண்ணா. எல்லா கேரக்டர் அண்ணனுக்காக தான் போனது. கோயம்பேடு லைன் முத்துன்னு அண்ணனுக்காக தான் போய் பார்த்தது. படம் அருமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன். லாஸ்டினா நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நீங்கள் பாருங்கண்ணா, பார்த்தா தான் தெரியும், சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சுண்ணே படம். எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி போலீஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே ரியலாக எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நல்லா இருக்குது, நல்ல படம் பாருங்க. கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது, ஓரளவு பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஓகே தான், பார்க்கலாம். எல்லாம் ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ப்ளஸ்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, நல்லா தான் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ரியாலிட்டி ஸ்டோரிலாம் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, கொஞ்சம் ரொம்ப ஓவராலாக இல்லை, ஓகே தான், நல்லா தான் இருக்குது. படம் பார்த்திங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு மூவி அப்படி நான் ஆக்சுவலாக வந்ததே டிடிஎஃப்காக தான் நான் வந்தேன். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 50 கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால. ஆனால் அந்த இது ஃபஸ்ட்டு படம், அந்த ஒரு நர்வஸ் இல்லை. ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 படம் பண்ண மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. பட் படத்தோட கோர் பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஒரு அரசாங்கம் மூலியமாகவும் அதிகாரம் மூலியமாகவும் அது நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியே. ஆனால் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. தேவையில்ல நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் லேக் அதிகமாக இருக்குது. அந்த இன்னொரு சீனுக்கும் இன்னொரு சீன் ஜம்ப் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே. படத்தோட ப்ளஸ் என்ன சொல்லலாம், டிடிஎஃப் இருக்கிறதே ஒரு ப்ளஸ் தான். சாங்ஸ் ஒரு சாங் நல்லா இருந்தது, லிரிக்ஸ் தெரியல. என்ட்ரி சாங் நல்லா இருந்தது. அண்ட் பைக் சீன் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். மைனஸ் அவ்வளோதான், கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நடிக்கிற படம் மாதிரி இல்லை. எல்லாரும் மக்கள்லாம் சப்போர்ட் கொடுக்கணும். யாரோ சும்மா ரோட்டில் சுற்றினு லூஸ் மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் பெரிய ஆள் ஆகுறாங்க. இந்த மாதிரி அண்ணன் நல்லா பண்ணிக்கிறாரு. நிறைய இடத்துல தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, பேனர் வைக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அண்ணனை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அண்ணனும் சூப்பராக அவர் நிறைய அடிச்சு கீழே இறங்கிட்டாங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படம் மூலியமாக மேலே வராரு. அவர் அடுத்து வண்டி போயிடுச்சு, காரு போயிடுச்சு, இப்போ கேமராலேருந்து எடுக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, நல்லா மேலே வராரு. அவரை முன்னேறணும், நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணன் என்ன அச்சீவ் பண்ணாரு இல்லைண்ணா, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. அவர் எல்லாம் நல்லது பண்ணுறாருல்ல. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எங்களுக்கு அவரை பிடிக்கும். இப்போ ரேசிங் போகிறாரு, ரேசிங் இப்போ கற்றுட்டு போகிறாரு.
எதுவுமே ஒரு வீணான ப்ரொபோஷன் கிடையாதுண்ணா. ரேஸ் ஓட்டுறது தப்பு கிடையாது. ரேஸ் ஓட்டுற பசங்க இங்கே திறமையான பசங்க இருக்கிறானுங்க. டீம் M1 எல்லாருமே இருக்காங்க. ஆனால் பணம் இல்லைண்ணா, எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் இருந்தால் தான் போயிட்டு ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட முடியும். நாங்களாம் ரேஸ் ஓட்டுறோம், ட்ராக்கில் போய் எங்களால் ஓட்டுற அளவுக்கு காசு கிடையாது. எங்களால் இங்கே தான் ஓட்ட முடியும். எங்களோட ஆசை இங்கே ஓட்டுறது. ஆனால் நாங்கள் எங்கள் ஆசையை அண்ணன் நிறைவேற்றுறா போல அவர் பண்ணுறாரு. அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். படம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. எல்லா மக்கள்லாம் வந்துட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணணும். படம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கிளைமேக்ஸு செம்மையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்தில். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் மஸ்ட்டாக வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. லாக்அப் டெத்து பற்றி தான் இந்த கதை. லாக்அப்பில் நடக்கிற டெத்து பற்றி தான் இந்த கதை. கிளைமேக்ஸ் வந்து எமோஷன் கலந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறவங்க எல்லோரும் வந்து மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். நம்ம ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரோட கேரக்டர்ஸும் செம்மையாக இருக்குது. முக்கியமாக வாசன் ப்ரோ ஃபஸ்ட்டு படம்னே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், காமெடியும் கொஞ்சம் கலந்து நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்கு பார்க்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள், மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள்.